மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நேற்று சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக இன்று காலை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலையில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் பிரியாவிடை உடனாகிய சுந்தரேஸ்வரரும் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமியுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சுந்தர போட்டோ நேர போட்டோ வட நேர போட்டோ தேர் திருமண வட நேர போட்டோ ரொம்ப அழகா முடியுது போட்டோ போட்டோ இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் பிரியாவிடை உடனாகிய சுந்தரேஸ்வரரும், சிறிய தேரில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினார். தேரோட்டம் தொடங்குவதற்கு முன் அங்குள்ள கருப்பண்ணசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெரிய தேரும் சிறிய தேரும் புறப்பாடானது. தேர்களுக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானையும், அதனைத் தொடர்ந்து முதலில் விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், மூன்றாவதாக நாயன்மார் சப்ரகங்களும் சென்றன. சுவாமி அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளில் வலம் வந்து பின்னர் கீழமாசி வீதியில் உள்ள தேரடியை வந்தடைந்தது. மாசி வீதிகளின் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பு கைலாய வாத்தியங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசை கருவிகளை இசைத்தபடியும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் ஹரஹர சிவா என்ற முழக்கம் விண்ணை பிளக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வலம் பிடித்து தேரிழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.